காலை பொழுதில் ஆரம்பித்து மதிய உணவு இடைவேளை வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த உப்பரும் விழா என்ற முன்னாள் மாணவர்களாகிய 93-95 கல்வியாண்டில் பயின்ற மாணவர்கள் நமக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்கள் சந்திப்பு நிகழ்வு கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றுள்ள கணிதத்துறை ஆசிரியர் திருவாளர் காசிபாண்டியன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வில் பல பணி சூழலுக்கு இடையும் இங்கு பங்கு கொண்டு நம்மை மகிழ்ந்து கொண்டிருக்கும் தாவரவழி ஆசிரியர் உயர்ந்த டி வின்சென்ட் மோகன்தாஸ் அவர்களுக்கும் நம்மளுடைய விலங்கியல் ஆசிரியர் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஆசிரியர் கூட, இன்னொன்று எனக்கு பிடித்தமான ஆசிரியர்கள், என்னுடைய பேர் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கூடிய, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சக்கூடிய அவருடைய பேரை சொன்னாலே ஆட்டோட எல்லாரும் சிரிப்பு வரும். ஒருத்தருக்கு ஒரு சில பேரை பார்த்து அவங்களை பத்தி நினைவு சொன்னாதான் சிரிப்பு வரும். ஆனா ஒரு பேரை நினைச்சிட்டோம்னாலே சிரிப்பு வரும். அப்படி ஒரு புகழக்கூடிய என்னுடைய காமெடி பீஸ் இல்லையா சார், உண்மையில ஒரிஜினல் பீஸ் தான் சார். இன்னும் ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் பணி ஓய்வு இருக்கும் ஆசிரியர் டி மொஹிதீன் அகமுஷா அவர்களுக்கும் வேதியியல் பாடப்பிரிவில் வேதியியல் பாடம் மட்டுமல்ல, நாங்கள் அந்த அழைப்புகள் போட்டிருந்தோம், வாழ்க்கை பாடத்தையும் கற்றுத்தந்த பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா அப்படின்ட்டு. எங்களுக்கு வாழ்க்கை பாடம் அடுத்து நாங்கள் கற்றுக்கொண்ட எல்லா பாடத்தையும் பயிற்றுவித்த எங்களுடைய வேதியியல் சார் முருகா சார் அவர்களுக்கும், இன்று ஒரு சில சூழ்நிலை காரணமாக கோயிலுக்கு சென்றுள்ள நம்முடைய இயற்பியல் ஆசிரியர் உயர்ந்த கே லிங்கம் சார் அவர்களுக்கும், மற்றும் இன்னைக்கு நான் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் தமிழ் வளர்ச்சின்னு ஒன்று இருக்கு. இன்னைக்கு கோப்புகள் கையாளுவதிலிருந்து நாங்க கையொப்பமிடுவது தமிழ் வளர்ச்சின்னு ஒன்று இருக்கு. அவ்வளவு தூரம் தமிழாக்கம் தெரிஞ்சு தமிழ்ல நாங்க எழுதி கையெழுத்து போட எனக்கு ஒரு உறுதுணையா பெரிய ஒரு ரோல் மாடலாக கூடிய என்னுடைய தமிழ்துறை ஆசிரியர் உயர்ந்த ராதாகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும், மேலும் ஒரு தேரோட்டி மாதிரிலாம் சைக்கிள் ஓட்டிட்டு அவர் எப்பவுமே பக்கவளமா இருந்து ரொம்ப பிடிச்ச சார். அவர் நம்மை விட்டு மறைந்தாலும் அவரோட நினைவுகள் இன்னும் நம்மளோட இருக்கு. அப்படி உள்ள ஆசிரியர் எம் காமராஜ் சார் அவர்களுக்கும், அடுத்து சி கிளாஸ் டி கிளாஸ் இருக்கக்கூடிய, இன்னைக்கு என்னுடைய நேம் எல்லா ஆசிரியரும் தெரிஞ்சாலும் அவர் சாருக்கு ரொம்ப நல்லா தெரியும், அந்த டீச்சரும் தெரியும் சாரும் தெரியும், அவ்வளோ என் மேல அன்பாக இருக்கக்கூடிய செல்லப்பா சார் அவர்களுக்கும், 9th 10th நான் படிக்கும் போதுலேருந்தே என் மேல எனக்குன்னு ஒரு பேர் வச்சிருப்பாரு சார். அது சார் சொல்லும் போது சொல்லிட்டு சொல்ல மாட்டாப்ல. குணேசன் சார் அவர்களுக்கும், இன்னொன்னு தமிழ் பாடப்பிரிவில் டெய்லி அவர்கிட்ட அடி வாங்கணும் எனக்கு ஒரு இது உண்டு, தப்பு வேறமே பண்ணுறது அப்படி ஒரு தமிழ் சார் லட்சுமணன் சார் அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்வில் சில சூழ்நிலைகளால் பங்கு கொள்ள முடியாத நம்முடைய சக நண்பர்களுக்கும் பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் நம்ம மாணவர் சங்கம் சார்பாக வருகிறவரை வரவேற்று ஒரு சில கருத்துல மட்டும் லஞ்ச் டைம் சோலை சார் வர ஒரு மாதிரி முறைச்சிட்டு இருக்காப்புல, ரொம்ப கோபப்பட்ட பில்டிங் தாங்காது. காலையில் கேட்டேன் பிரியாணியா என்னன்னு, நான் சார் பழைய சொல்ல வச்சுக்கப்ப அப்படின்னு சொல்லுங்க. அதுக்காக பப்ஸ் விடுவீங்க அமைதியாக வச்சுச்சு, பப்ஸ் டீ இன்னொரு டீ வேணா வேணும் அந்த இதனால கொஞ்சம் இன்னும் நம்ம பேச வேண்டிய காலகட்டம் இருக்கு. இந்த முதல் இந்த நிகழ்வுக்கு காரணமா இருந்தது இன்னைக்கு புதிய தலைமுறையில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் மணிகண்டன் அவர்கள் தான். ஆரம்ப காலகட்டத்தில் அவரும் என்னுடைய நெருங்கிய நண்பருமான, இன்னைக்கு எங்க வீட்டுடைய மூத்த மருமகனுமான பிச்சா பாஸ்கர் அவரும் ரெண்டும் சேர்ந்து அந்த குரூப் ஒன்று ஆரம்பிச்சாங்க, வாட்ஸ்அப் குரூப் 93-95 அப்படின்னு HNUC 95 பேட்ச் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப். அப்ப ஆரம்பிக்கிற 5 பேர்ல ஆரம்பிச்சது, இன்னைக்கு 61 பேர் இருக்கிறோம். இந்த குரூப்புக்கு அட்மினா இருந்து எல்லாம் பண்ணியிருந்தேன். அதோட ஒரு ஷார்ட் பீரியடா ஒரு வாரத்துக்கு உள்ள
சி கிளாஸ் டி கிளாஸ் எங்களுக்கு அதிகமான கான்டாக்ட்ஸ் எதுவுமே இல்லை. இசைக்குமுத்து ஒன்று, அடுத்து பூசப்புறம் ஒன்று, இது 2 வருடம் அதிகமான கான்டாக்ட்ஸ் இருந்துச்சு. இடையில தான் நண்பர் சிந்திரி மூலமா எனக்கு ஒரு சகோதரி ஒருத்தர் கான்டாக்ட்ல வந்தாங்க, திருமதி பொற்செல்வின்ட்டு. அவங்க மூலமா நேற்று கூட எனக்கு 10 பேர் கான்டாக்ட்ல வந்து நம்ம ஸ்ரீனிவாஸ் சொன்ன மாதிரி நான் அதிகமான எதிர்பார்த்தேன், உண்மையில எதிர்பார்த்தேன். எல்லாருமே சொல்றேன் என்னோட முயற்சி, உங்களுடைய ஒத்துழைப்பு கூட முயற்சி. இன்னொன்று இவ்வளவு பணிசுமைக்கு இடையிலையும் நம்ம விழாவில் கலந்துகிட்ட நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள் ஒரு கரவோசை இருக்கு. நம்மளுக்கும் நன்றி சொல்ல புரியதே இல்லை. பாட்டனி சார்ல எவ்வளவு வேலை இருக்குது. சுவாலை சார் அவங்க பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வாங்க, அவங்க நம்மளுடைய நிகழ்ச்சி கலந்துக்கிறதுக்காக பெங்களூர்ல வந்திருக்காப்ல, அப்படிதான் சொல்ல சொன்னாப்ல. ஆனா உண்மையில சுப்பிரமணியம் தாண்டி போகல, அதான் உண்மை. தனிமானம் சொல்லிட்டாப்ல, பாஸ்கரை சொல்ல கொஞ்சம் யோசிச்சு அப்படி எனக்கு சொல்லிட்டாரு. அது இந்த மீட்டிங் வச்சு இப்ப சொன்னீங்க கடைசி சொல்றா அப்படின்னு சொன்னாப்ல. இல்ல அந்த பிளைட் டிக்கெட் வந்து முன்னாடி வேற ஒரு ஆள் எடுத்தது, அந்த டிக்கெட் ஜெராக்ஸ் தான், அதான் உண்மை. பாட்டனி சார் வந்து எங்களுக்கு அப்பவும் சரி இப்பவும் சரி ஹீரோ வில்லன் சார் அவர் தான். உண்மையில ஹீரோன்னா அவருடைய அந்த கேரக்டர், அதோடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே. வில்லனுக்கு எதுவுமே அந்த பக்கம் திரும்பி அனுப்பிடுவாரு, அந்த பக்கம் திரும்பி அனுப்பிடுவாங்க. உண்மையில இந்த ஒரு சௌரா வந்து பொறுமையாக அனுப்புவாங்க. சாப்பாடு கண்டிப்பாக சாப்பிட்டா வெளியே கிளம்புறோம். நம்மளோட நிறைவு பண்ணுறது ஒரு வழி கிடையாது. தனியாக போய் பேசினா கிறுக்கு போயிட்டுருவான், தனியாக போய் பேசிட்டாலும் கிறுக்கு போயிட்டுருவான். அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம் சுவாரஸ்யத்தை படித்தாலும் கிறுக்கு போயிட்டு வந்துட முடியாது. அதான் சொல்றேன், ஒரு சம்பவம் கூட எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்னொன்று மணியண்டன் சொன்னா அந்த ஒரு சம்பவம் மட்டும் எல்லாருக்குமே தெரியும். நான் சொன்னேன் காரை ஓட்டி தேர ஓட்டி அப்படின்னு சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தேன், அதே காமராஜாவை தான் அடிபட்டேன். உண்மையானது அன்னைக்கு நடந்த சம்பவம் வந்து இன்னும் பாதிக்கும் தெரியவே செய்யாது. ஆனா அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கொடைக்கானல் ப்ரோக்ராம் போட்ட அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் என்னென்ன ஒரு பாதிப்பு வந்து ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு வந்திருக்கு. அன்னைக்கு கிளாஸ்ல வந்து கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, பக்கத்துல பாட்டரி சார் இருக்காப்புல, ரொம்ப சின்சியரா பாடம் எடுத்துக்கிறது. என்னைய பார்த்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு. ஏன் அப்படின்னா அங்க போர்டில் எழுதி போட்டு நான் வந்து உட்காந்து எழுத ஆரம்பிச்சேன். பேனா திறந்து வச்சு போயிட்டேன், பேனால மை இல்லை. சார் கட்சியில காமராஜர் உட்கால குடிஞ்சாப்புல, தலையில மை வந்துச்சு. பக்கத்தில் பாட்டரி சார் பாசமா கும்பிட்டு வாடா கும்பி அப்படின்னாரு. சரி ஏதோ சொல்ல போறாங்க இவளுக்கு அப்படின்னு போட்டோம்னா இந்த செவடு நினைக்கிறேன், இந்த செவடில் அடிச்சது அந்த காது கேட்காம வந்து கூட எனக்கு தான் சார் உண்மையான அதுதான். நான் வந்த உடனே இப்போ வீட்டை மாட்டேன் அடிபடுறது ரெண்டாவது, அன்னைக்கு அடிபட்டதுதான் அந்த அணு ஒன்னும் ஓடிட்டு இருக்கு. அடிச்சாலும் வெளியே சொல்லாம உட்காந்துருந்தேன். இவங்க பக்கத்துல கேட்டாங்க, இந்த பாஸ்கர் மாதிரி அழுக்கலாம் நல்ல பசங்க, அதை கேட்டாங்க என்ன மாப்பிள்ள ஒன்றும் இல்லை சம்பவம் எனக்கு மட்டும் தான் பெசாம இருக்காங்க. ஆனா பக்கத்துல இந்த பிள்ளைகள்லாம் இன்னைக்கு உண்மையிலே அவங்க அடிக்கிறாங்க, அது வேற வீட்டில் அடிக்கிறாங்க வேற. அன்னைக்கு நான் அடிபட்ட உண்மையில நினைச்சு வருத்தப்பட்டாங்க. ஒரு 3 நாள் எங்களை பொறுத்தளவுக்கு அந்த 3 நாள் வந்து துக்கம் அனுசரிக்கப்பட்ட நாள். சோழ சார் பிள்ளை பேசவே மாட்டோம். உடனே சாரு போய் சாப்பிடணும் சொல்லப்ப ஏன்னே மோசமா இருக்காங்க, பேசவே மாட்டேங்காங்க, என்னென்ன செஞ்சியா இருக்கு. நான் ஒன்றும் செய்யலப்பா, அவங்க நல்லவங்களா ஆயிட்டாங்க. ஒன்றும் செய்யல, என்னென்ன என்னமோ செஞ்சிருக்கியா. முக்கியமான காரணம் கடைசி இந்த ஒருத்தக்காம தானே மணி அவன் தான் காரணம் ஆகும். அது உள்ள முடிச்ச பிறகு 3 நாள் துக்கம் அனுப்பிச்ச பிறகு அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்கு வராங்க. இன்னைக்கு பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் நடந்துச்சு. என்னப்பா செய்யணும், அதுக்கு டூர் ப்ரோக்ராம் மட்டும் ஒரு 7 நாள் பேச்சுவார்த்தை. இந்த டூர் எப்படி போகணும், அது போற மாதிரி 2வது அதை டிவி என்ன பண்ணணும், ஏது வேணும், அது ஒரு ஜாலியான லைஃப். எது சொல்ல வரேன்னா இப்படி சந்தோஷமான நிகழ்வு வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் எங்கேயும் போய் பேசினா அது உண்மையிலே ஈடாகாது. இப்போ ஒரு சில சகோதரிலாம் உண்மையில இன்னைக்கு பார்க்குறோம், எல்லாம் ஸ்கூல் லைஃப்ல வந்து அதிகமாக பார்த்து கிடையாது, பேச கிடையாது. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் எல்லாம் பேசின இப்போ கடைசி தான் பேசுச்சு. இன்னும் நம்ம நண்பர்கள்லாம் பேசுவாங்க, அந்த சகோதரிலாம் பேசுவாங்க போது ஒருத்தர் பேசலை, வேற வழி இல்லாமல் நான் பேசுவாங்க. சார் கொஞ்சம் பொறுத்தணும் சாப்பாடு கண்டிப்பாக பிரியாணி. எது சொல்ல வரேன்னா இந்த நிகழ்வு வந்து இதோட முடியக்கூடாது. இன்னைக்கு சார் வருத்தப்பட்டாப்புல, அன்னைக்கு சொன்ன மாதிரி நீங்க தான் 100 ரூபா வந்தாமல் இந்த ஒன்னு 100 பேர் சமம் சார், ஒவ்வொருத்தரும் 100 பேர் சமம். நீங்க வெளியில போய் தனியா போய் பேசுனீங்கன்னா சந்தோஷம் கிடைக்காது. இங்க என்ன நிகழ்வு பந்துட்டாலும் சரி, எந்த பாடப்பிரிவா இருக்கட்டும், அது கணித பிரிவா இருக்கட்டும், அறிவியல் பிரிவா இருக்கட்டும், வரலாற்று பிரிவா இருக்கட்டும், இல்ல இதர ஒரு பிரிவா டி கிளாஸா இருக்கட்டும், இந்த பகிர்வை நீங்க ஆட்டோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இது பண்ணுவாங்க, அந்த உண்மையை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நம்ம ஸ்ரீனிவாஸ் சொன்ன மாதிரி நாங்கெல்லாம் வயிறு வந்தவங்க, அதான் உண்மை. மசாலா வடை சாப்பிட்றது வந்து அது நாங்கள் கிடையாது. அது காட்சி பண்ணிச்செல்லாம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் சொன்னப்ப
நிகழ்ச்சி நடந்தது ரைட்டு, காமராஜர் மண்டபத்தில் ஒரு சில சம்பவம் நடந்த மாதிரி நீ நடந்துக்கலாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு. இந்த நிகழ்ச்சி நடக்கிற வரைக்கும் என்னை சார்ந்தவங்க, என்னோட குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாமே பயந்துட்டு இருந்தாங்க. இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச வரைக்கும் என்ன நிலைமை ஆவானோ, எப்படி டென்ஷன் ஆவானோ அப்படிங்கிற இதுல இன்னும் எமோஷனலாவே இருக்காங்க. ஆனா இப்பவும் சொல்றேன், இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சந்தோஷமா நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இன்னும் நிகழ்வு அதிகமாக பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி இன்னும் தொடரணும். ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்க, ஒரு வருஷத்துக்கு ஒருக்க நம்மளோட நண்பர்கள்லாம் ஒன்னா இணையும். ஒவ்வொரு ஊர்லயும் புளியங்குள்ள இருக்காங்க, தென்காசி கடையில் இருக்காங்கன்னா ஒவ்வொரு ஊர் கோயில் கடைக்கும் போப்பது இல்லை, எல்லா ஊருக்கும் போப்பது இல்லை. ஆனா பள்ளிங்கிற கோயிலுக்கு நம்ம வருஷம் வருஷம் ஒரு குலதெய்வ கோயில் வரணும். அந்த வரத கூட ஒத்துழைப்பு நீங்க எல்லாம் கொடுக்கணும். எங்கேயோ இருக்கிறோம் நம்ம ஸ்ரீரங்கம்லாம். நான் சொன்ன ஒரு காரணத்துக்காக இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு ஆசிரியர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நினைவு பரிசு மாதிரி கொடுக்கணும் ஒரு ஐடியா இருந்துச்சு. அப்ப ஷீல்டு கொடுக்கறதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஒரு சில காரணங்கள்லாம் லேட் ஆயிடுச்சு. நம்ம ஸ்ரீரங்கத்தை கேட்டேன், ஸ்ரீரங்க போய் வாங்கணுமா அப்படின்ட்டு. ஒன்றும் பேசல பண்ணி நான் வாங்கி போட்டு விட்டுறேன் அப்படின்னா எந்த ஒருமே சொல்லல. அவரா புக்கு வாங்கிட்டு வந்தா அவரா இது பண்ணிட்டார். என்னன்னா இந்த மாணவர்கள் எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு ஆசிரியர்கள் வந்து எந்த நேரமும் சொல்லணும். அதுல என்ன புக் இருக்கு எங்களுக்கு உண்மையிலே தெரியாது, இது வரைக்கும் தெரியாது. நாங்க புக்கை பார்சல் பண்ணோட சரி, என்ன புக்கு வாங்கினாலும் சிறிதருக்கும் ஞாபகம் இருக்காது. எங்களுக்கு அதான் உண்மை. இந்த ஆசிரியர்கள் நான் சொல்ல, இந்த ஆசிரியர்கள் கொடுக்கிற பரிசை வந்து ஒரு நினைவு பரிசு கொடுக்கணும். உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அதை நீங்க ஏத்துக்கணும். இதான் உண்மை. இன்னைக்கு நாங்க ஒவ்வொரு பொசிஷன்ல இருக்கோம். இன்னைக்கு பாஸ்கர் சானிடைஸ் பண்றா இருக்காரு, நான் ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். இன்னைக்கு எவ்வளவு டிபார்ட்மெண்ட் வேலை பார்க்கறாங்க, இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. உங்களை பொறுத்தளவுக்கு என்னைக்கும் இல்லை, என்னைக்கும் உங்களுக்கு மாணவர்கள் தான் உங்களுடைய குழந்தைகள் தான். அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இன்னொன்று அதிகமான சம்பவங்களை பேச நினைக்கிறேன். அனைத்து சகோதரர்களும் கொஞ்சம் ஒருங்கிணைப்போடு செயல்படுங்க. இந்த நிகழ்வு அடிக்கடி தொடரணும். எல்லாரும் சொல்றாங்க ஒவ்வொரு சாதனையாளர் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணாங்க, கின்னஸ் ரெக்கார்ட்லாம் பண்ணாங்கன்னு. இப்ப நான் சொல்றேன், எங்க ஆசிரியர் நான் சொல்றேன், எங்களையும் சாதனையாளர் இருக்காங்க, உண்மையிலே இருக்கிறாங்க. ஒரே டிவியில நியூஸ், புதிய டிவியில மட்டும் நியூஸ் பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு நம்மளோட பகிர்ந்துகிட்ட ஒரு ஆள், இதை நான் வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பியிருந்தேன், எல்லாரும் பார்த்திருப்பாங்க. புதிய தலைமுறையில மணியன் குரூப்போட அட்மின் இருக்கிறார். ஆமா சார் பார்த்துக்காங்க. வெளிநாட்டு ப்ரோக்ராம், வெளி உலக செய்திகளில் வந்து அதிகமான நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு ஆளு நம்மளுடைய நண்பர் மணியன் அவர்கள். இன்னொன்னு இப்ப தமிழ்ச்சாரு கிருஷ்ண சாரம் சொல்ற மாதிரி அசோக சக்கரவர்த்தி சாலை உரங்களில் மரங்கள் நட்டார், படிச்சது உண்மைதான். நம்மகிட்டே ஒரு அசோக சக்கரவர்த்தி வாழ்ந்துகிட்டு இருக்காரு. வேற யாரும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சுக்க தெரியாது, எனக்கு தெரியாது. நம்மளுடைய நண்பர் திரு திலகர் அவர்கள் தான். இன்னைக்கு முந்தல் போர் ரோட்ல இருந்த 30 மரங்கள், என்ன மரங்கள் வச்சாலும் அவருக்கு தெரியாது. 30 மரங்கள், சின்ன குழந்தைகளை வச்சு 30 மரங்கள் நட்டார். எதுக்கு சொல்றாருன்னா நம்முடைய சாதனைகள் இருக்காங்கன்னு சொல்றதுக்காக சொல்றேன். இன்னொன்னு இப்ப நம்ம ஸ்ரீதர் சொன்ன மாதிரி எல்லாமே பிஎஸ்சி அக்ரி படிக்கிறாங்க, எம்எஸ்சி அக்ரி படிக்கிறாங்க, எல்லாம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒர்க் போறாங்க. இன்னைக்கு நம்மகிட்ட ஒரு விஞ்ஞானி இருக்கிறாரு அப்படின்னு நம்ம தைரியமா சொல்லலாம், சந்தோஷமா சொல்லலாம். நம்மகிட்ட எவ்வளவு இருக்காங்க. அடுத்து நம்ம வீட்டுல ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தைகள் வந்து நம்ம ஒரு செகண்ட் பார்ப்போம், அடுத்த நிமிஷம் பார்க்க யோசிப்போம். ஒரு செகண்ட் பார்ப்போம், அந்த பிள்ளை சேட்டை வந்துச்சுன்னா அப்படின்னா அந்த பிள்ளை ஒதுக்கிச்சு அடுத்த பிள்ளையை பார்க்க தான் போவோம். அப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் பல குழந்தைங்களுக்கு ஒரு தாயாக ஒரு சூழ்நிலையில் இன்றும் அமர் சேவா சங்கத்தில் ஒரு சிறப்பு ஆசிரியராக பணிபுரியக்கூடிய சகோதரி ஜோதிலட்சுமி உண்மையிலே சொல்றோம் சாதனையாளர். அடுத்து என்னை பத்தி நான் சொல்லக்கூட வாட்ஸ்அப்ல சொல்லியிருக்கிறேன், அது எல்லாரும் தெரியும், உங்களுக்கு ஆசிரியர்களும் தெரியும் அப்படிங்கிற சொல்றேன். எல்லாருமே சொல்லுவாங்க ரத்த தானம் பண்ணலாம், கண் தானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட வயசு 40 நெருங்கும் போது கூட 39 தடவை எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாம ரத்த தானம் செய்துள்ளேன். இன்னைக்கு என்னுடைய உடம்பு கண்டிஷன் வேற மாதிரி இருந்தா கூட இன்னும் நான் தொடரணும்னு நினைக்கிறேன். அதுக்கு இந்த ஆசிரியருடைய ஆசீர்வாதத்தோட மீண்டும் நான் தொடருவேன். எங்களுடைய பணிகள் என்றும் ஓயாது, எங்களுடைய பணிகள் தொடரும். மீண்டும் எல்லாத்தையும் நன்றி சொல்லிக்கிட்டேன். என்னுடைய பாடத்த டீச்சர்ஸ். இன்னொன்னு இந்த பள்ளியில் செயலாளரை பற்றி சொல்லி ஆகணும். எங்களோட ஒன்னா படிச்சவர் பாலசந்தர். நாங்க
படிக்கும்போது இன்னொரு செக்ரட்டரி சார் சிலையாளர் இருக்கேன், அவங்க பார்க்க போகும்போது நாங்கள் பெர்மிஷன் கேட்டு உள்ள போவோம். இன்னைக்கு நாங்க பெர்மிஷன் கேட்டு உள்ள போகக்கூடிய ஆளுக்கு அவர் இருக்காரு. உண்மையில நம்மளுக்கு பெருமை. நம்மளுடைய நண்பர் ஒருத்தர், நம்மளோட படிச்ச ஒருத்தர் நம்ம பள்ளி செயலாளர் இருக்காரு. அது ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம். நம்மளுடைய மாணவர்களையே எவ்வளவோ பெருமைப்படக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நம்மளை பயன்படுத்துங்க, நம்மளை இன்னும் ஊக்கப்படுத்துங்க, நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களை என்றென்று நினைவு வச்சுக்கோங்க. அதிகமான நிகழ்வை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆசைதான். இருந்தாலும் மதிய உணவு வேலைங்கும் போது குழந்தைகளோடு வந்திருக்காங்க, குடும்பத்தோடு வந்திருக்கிறாங்க. அதனால என்னுடைய உரையை சற்றே ஜாதிச்சு கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சப்போ பேசணும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நம்ம கூட படித்த சக தோழியான ராபியத்துல் பஸ்ரியுடைய மகள் சிலை பாத்திமா அவர்கள் ஒரு சில உரைகள் மட்டும் நம்ம மத்தியில் எழுதுவாங்க. அவர் கரவோசை வைத்து ஆதரவு. கல்வி கண் திறந்து பாரனில் பண்புடையவர்களாய் படித்து வழிநடத்தும் ஆசிரியர் பெருமக்களே, நீங்கள் விரைகளில் சரணம். என் தாயோடு 22 ஆண்டுகளுக்கு முன்னர் பயின்று இன்று நட்பின் வழியாய் இணைந்திருக்கும் அத்தனை உறவுகளையும் வணங்கி மகிழ்கின்றேன். உடுக்கன் இழந்தவன் கைப்போல ஆங்கு இடுக்கன் கரைவதாம் நட்பு என்று வள்ளுவர் பெருந்தகை தம் குரலிலே அழகாக கூறியுள்ளார். அதற்கேற்றாற் போல இணைந்திருக்கும் அன்புள்ளங்களே, உங்களின் நட்பு தமிழ் உள்ளவரை தொடரட்டும். உயிரை விட கற்பு பெரிது, கற்பை விட நட்பு பெரிது என்பார்கள் ஆண்டோர்கள். எனவேதான் பிசிராந்தையர் தான் கொண்ட நட்புக்காக வடக்கு நோக்கி அமர்ந்து உயிர் திறந்தார். நட்பு என்பது தவறு செய்யும் நண்பனை தட்டி கேட்பது, அதுவே உண்மையான நட்பு. கூடா நட்பு கேடாய் முடியும். எனவே சில நேரங்களில் நம்முடைய நண்பர்கள் சிலர் நம்மை வேறு பாதைக்கு மாற்றி நம்மை இடர்படுத்த நினைப்பார்கள். எனவே தீயோரிடம் அளவோடு பழக வேண்டும். உண்மைக்கு மாறாய் வரும் நட்புகளை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நட்பு எப்படி இருக்க வேண்டும்? நாம் வளமோடு இருக்கும்போது எத்தனை உறவுகள் வேண்டுமானால் நட்போடு பழகலாம். ஆனால் குளத்தில் நீர் வற்றியவுடன் எல்லா பறவைகளுமே பறந்துவிடும். ஆனால் தாமரை அள்ளி போன்று அக்குளத்தில் இருந்து மடியும். அது போன்ற உறவுகளை நமக்கு நிலைக்கும். எனவே உண்மையான நட்பு எப்போதும் அழியாது, மாறாது. எத்தனை ஆண்டுகள் கழிந்தாலும் பாதைகள் மாறினாலும் உண்மையான நட்பு மாறாது. நான் உங்களின் உண்மையான நட்பினை எண்ணி வியக்கின்றேன். எனக்கும் இறைவன் இது போன்ற உண்மையான நட்புகள் அமைய வேண்டுகிறேன். உங்களின் நட்புகள் நீடூழி வாழ நான் வாழ்த்துகிறேன். உங்களின் உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாய் வாழ என்றும் இறைவனை வேண்டுகிறேன். நன்றி. பெற்றோர்களாகிய நானும் சொல்லுவோம், ஆசைகள் வேற, பெற்றோர்களாகிய நீங்க அதை சொல்லவே கூடாது. ஏன்னா இன்னைக்கு உங்களே நீங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டுனா நம்ம ஸ்டாலின் சொல்லணும். ஏன்னா நல்லா ஞாபகத்தில் இருக்கு. 1ஆம் கிளாஸ் அவன் படிக்கும்போது இவனுக்கு எதுவுமே தெரியாது. எப்படியாவது டீஸ் வாங்கி கொடுத்துப்பாங்க. வீட்டில் அவங்க அப்பாவும் வர அடிக்கிறாரு, இங்க ஸ்கூல்லையும் பயங்கர டார்ச்சர். அவன் அந்த கஷ்டத்துக்கு இடையிலையும் படிச்சு இது பண்ணி சிவகாசியில் நான் எம்ஃபில் பண்ண போகும்போது அவன் அங்கே பார்க்குறேன். எனக்கு ஷாக். என்னப்பா படிக்கிறேன்? எம்எஸ்சி பிசிக்ஸ் படிக்கிறேன் சார்னு சொல்கிறான். எம்எஸ்சி கெமிஸ்ட்ரியை விட எம்எஸ்சி பிசிக்ஸ் கஷ்டம். அதில் மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ் எல்லாம் பாஸ் ஆகவே முடியாது. அவன் கரஸ்பாண்ட் கோர்ஸில் ஒன்றும் படிக்கிறான். ரெகுலரில் எம்எஸ்சி படித்து அதுக்கப்புறம் எம்ஃபில் முடிச்சு இப்போ ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறான். அந்த போன இடத்துல அந்த ஸ்கூல் ஹெச்எம்னு சொல்கிறாங்க, ரொம்ப டெடிகேஷனோட ஒர்க் பண்ணுறாரு பையன் அப்படின்னு சொல்லி நான் ப்ராக்டிகல் படிக்கும்போது சொல்கிறாங்க. அதனால அந்த குழந்தைகள் எப்போ எப்படி மாறுவாங்க நமக்கு தெரியாது. யாரும் நம்ம அதை வந்து டிசைட் பண்ண முடியாது. கேட்டீங்களா? நீங்க அவங்களுக்கு உரிய ஒரு ப்ரொவிஷன்ஸ், ஒரு சூழ்நிலை மட்டும் நல்லா அமைச்சு கொடுங்க. அவங்க எப்போ வருவாங்க என்னங்கிறத நீங்க எதிர்பார்த்து நம்ம அவங்க குறை சொல்றதோ ஓகே சொல்லக்கூடாது. பொதுவாக இப்போ நான் படித்தது ஆரம்பத்தில் இருந்த கட்டத்தை விட இப்போ லேட்டரா அந்த ரிட்டையரிங் ஸ்டேஜில் வரும்போது எந்த ஸ்டூடெண்ட் வீக்காக இருக்கானோ அவனுக்கு நம்ம ஏதாவது செய்ய முடியுமா, அவனுக்கு பிரயோஜனப்படுமா, இதுதான் பார்க்கும். அதனால இங்க பதிவு நம்ம சீனிவாஸ் எல்லாம் அவனுக்கு லாங்குவேஜ்னாலே பெரிய கஷ்டம். இன்னைக்கு அவன் வேலை பார்க்குற ஒரு எம்என்சி கம்பெனி ஒரு ஜெனரல் மேனேஜர் பொசிஷன்ல இருக்கிறாங்க. அசாகி இந்தியா. அவங்க கிளாஸ் போடாத எந்த காருமே கிடையாது. ஹுண்டாயிலிருந்து அதுல இருந்து எல்லா இதுலயுமே இருக்கக்கூடிய ஒரு எம்என்சி கம்பெனி இருக்கு. அதுல இன்னைக்கு ஒரு பல பேருக்கு வந்து அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணி அவங்கள ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குன்னு சொன்னா அது எப்போ எப்படி பேசுறதுக்கு கூச்சப்பட வரல. இன்னைக்கு அந்த பேரையும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொண்டு பண்ணா அந்த கெப்பாசிட்டி வரும். அதுக்கடுத்தால பார்த்தீங்கன்னா நிறைய சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இன்னைக்கு நிறைய லெவலில் கவர்மெண்ட் பொசிஷன்ல இருந்து எல்லாமே இருக்குங்க. இன்னும் சயின்ஸ் முன்னாலே கழிஞ்சது. இப்போ அப்படித்தான் பேசுறாங்க. அது அதனால அந்த பசங்களை வந்து நம்ம என்ன செய்யணும், ஒரு என்கரேஜிங்கா அது எப்போதுமே செய்யணும். அது ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் எனக்கு கூட அந்த புதுசில் அப்படித்தான் நல்லா படிக்கிற பையன் பக்கத்தே நம்ம ஃபோக்கஸ் போகும். அது
அது நல்லதில்லை. நீங்க அந்த பிள்ளைங்களை வந்து எப்போதுமே என்ன செய்யுங்க, என்கரேஜிங்கா பேசுங்க. அவங்க படிப்புங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பழக உலகத்தை மட்டும் நல்லா பாருங்க. நிச்சயம் பின்னால ஒரு நாள் அவர் நல்லா சைன் பண்ணுவோம். ஒரு சில உதாரணங்களுக்காக சொல்றேன், எல்லாரும் இந்த மாதிரி. ரைட், தேங்க்யூ. ஸ்டாலின் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். பேராண்மைக்குரிய மற்றும் இருக்க பணிகளிலே மிகவும் உன்னதமான பணியான ஆசிரியர் பணியார் மிக சிறப்பாக இவ்வளவு ஆண்டு காலம் செய்து கொண்டிருக்கும் என் அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களே மற்றும் என்னோடு உடன் பயின்று இன்று நிலைகளில் பல்வேறு காலகட்டங்களில் தன்னுடைய பணியை மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் என் சக தோழர்களே, அவர்களின் குழந்தைகளே மற்றும் கடந்த ஆண்டு போல முக்காலத்திலும் பெருமையில் சிறிதும் குறையாமல் என்றும் உலகமே வியக்கும் வண்ணம் உள்ள, உலகமே திரும்பி பார்க்கும் வண்ணம் உள்ள இந்த இந்து நடார் உரைமுறை கமிட்டியும் இந்த பள்ளிக்கூடமும் மேன்மேலும் சிறக்க வாழ்த்துகளுடன் ஒரு சில வார்த்தைகள். ஏன்னா எனக்கு முன்னால பேச வருவது ஒரு தயக்கம். என்னதான் இருந்தாலும் நம் மாணவர் முன்னால் பேசுவதற்கும் ஆசிரியர்கள் நமக்கு பாடம் கற்றுத்தந்த ஆசிரியர் முன்னிலையில் நாம் பேசும் போதும் ஒரு சின்ன பயம் உண்டு. நான் படிக்கிற காலத்தில் கடைசி பெஞ்சு என்று அழைக்கப்படக்கூடிய சிறுவர்கள் எல்லாருக்குமே தெரியும். சிறிதாக ஏதாவது ஒரு சந்தேகனாலும் நண்பர்களை தொடர்பு கொண்டுதான் நாங்கள் கணிதமோ மற்ற இங்கிலீஷ் அது போல பாடங்கள் எங்களுக்கு புரிவதற்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. ஏன்னா குடும்ப சூழ்நிலை 60 ரேங்க் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 56, 57 அந்த பொசிஷன்ல தான் லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆட்கள். நான் எதற்காக சொல்ல சார் சொன்ன சார் முன்னாலே நான் வந்திருக்கணும், வந்து சொல்லி என்னுடைய வாழ்க்கைக்கு